வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கோடை காலத்தின் வெயிலை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கோடை காலத்தில் நிறைய அறிவுரைகள் வந்திருக்கும் உங்களுக்கு. இப்படி இருங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு. இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய வலிகள் என்ன? வலி கோடை காலத்தில் அதிகமாகுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் நிறைய பேர் இருக்கும். ஆமாம், நாள்பட்ட வலியினால் அவதிப்படுகிறவர்களுக்கு இந்த கோடை காலத்தில் சில வலிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது என்னென்ன வலிகள் அதிகமாக வரும், அதை எப்படி தவிர்ப்பது, வந்தா எப்படி சரி செய்து கொள்வது, வராமல் பாதுகாத்துக் கொள்வது எளிய அறிவுரை தான் இந்த வீடியோ பதிவு. கோடை காலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்மளுடைய உடம்பில் நீர் சத்து குறையும். அதன் காரணமாக அதிகமாக வரக்கூடிய முதல் வலி தசை வலி. முக்கியமாக அதை எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு வரும். இந்த கிராம்ஸ் அப்படிம்போம். இந்த கிராம்ஸுங்கிறது என்பது தசை பிடிப்பு. அதனால் அதிகமான வலி வரும். முக்கியமாக டீஹைட்ரேஷன், அதாவது உடம்பில் நீர் சத்து குறைவதால் வரக்கூடியது. இதற்கு எல்லாரும் சொல்கிற அறிவுரை தான், தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். நீங்கள் உடற்பயிற்சி செய்வதவர்களாக இருந்தால் உடற்பயிற்சி அளவை தெரிந்து கொள்ள வேண்டும். சம்மரில் அதிகமான அளவு நம்மளுடைய தகுதியை மீறிய உடற்பயிற்சிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவு இன்டோர், அதாவது வெளியில் பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகளை விட்டு வீட்டுக்குள்ளேயே பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் முடிந்தவரை. இந்த கிராம்ஸ், மசில் ரிலேட்டட் பெயின் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவலி. தலைவலி என்பது மிக அதிகமாக வரும். ஏற்கனவே மைக்ரைன் உள்ளவர்களுக்கு, ஒற்றை தலைவலி உள்ளவர்களுக்கு இந்த சம்மரில் அதிகமான வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது ஏன் வருது அப்படின்னா, மறுபடியும் டீஹைட்ரேட்டட் ரிலேட்டட் பிரச்சனை தான். ஸோ எல்லா வலிகளுக்கும் முக்கியமான கிராம்ஸ் தலைவலிக்கு தீர்வு தேவையான அளவு தண்ணீரை அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். காலையில் 1 லிட்டர் குடிச்சிட்டு மத்தியானம் 1 லிட்டருக்கு அப்படி கிடையாது. குறைந்த இடைவெளியில் குறைந்த அளவு குடித்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வயதானவர்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், ஏற்கனவே ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வலி, அதாவது எலும்பு சந்திப்புகள் வரக்கூடிய எலும்பு வலிகள், முழங்கால் வலி, மற்ற தோள்பட்டை வலி என்பது அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 5% மக்களுக்கு ஏற்கனவே ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் இந்த 5% மக்களுக்கு இந்த சம்மரில் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் தொடர்ந்து நீண்ட நாள் ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை தவிர்க்க வேண்டாம். கரெக்டாக எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தசைவலி. இந்த ஃபைப்ரோமைல்ஜியா என்பது உடல் முழுவதும் இருக்கிறது சம்மரில் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, இந்த வலிகளை தவிர்ப்பதற்கான என்ன வலிகள் இருக்கிறது? நான் சொன்ன மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், முழங்கால் வலி, மூட்டு வலிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தசை வலிகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. தலைவலி அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்கு முக்கியமாக ஒன்றே ஒன்று, நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். குறைந்த இடைவெளியில் பரவலாக தண்ணீர் குடிக்க வேண்டும். தேவையான அளவு உப்புச்சத்து சேர்த்து கொள்ள வேண்டும். வலிகளை தூண்டக்கூடிய உணவுகளை இந்த சம்மரில் தவிர்ப்பது மிக மிக நல்லது. எந்தெந்த உணவுகள் அப்படின்னா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், நிறைய இனிப்பு உள்ள உணவுகள், கஃபீன் கண்டென்ட் அதிகமாக உள்ளவர்கள், முக்கியமாக சில பானங்களில் கஃபீன்கிற பானம் அதிகமான பொருள் அதிகமாக காணப்படுகிறது. இது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த உணவுகள் ஏற்கனவே இருக்கிற வலியை அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி உணவுகளை தவிர்க்க வேண்டும். முடிந்த அளவு உடற்பயிற்சிகளை இன்டோரில் பண்ண வேண்டும். அதாவது வீட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து முக்கியமான அறிவுரை, முக்கியமாக வயதானவர்களுக்கு வலி வருவதால் நீங்களாக வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இந்த சம்மரில், முக்கியமாக இந்த கோடை காலத்தில் வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஏனென்றால் நம்மளது உடம்பில் நீர் சத்து குறையும் போது இந்த வலி நிவாரண மாத்திரைகள் மிக எளிதாக சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆகையினால்
வயதானவர்கள் தாங்களாகவே வலி நிவாரண மாத்திரை, முக்கியமாக NSAID என்ற வலி நிவாரண மாத்திரைகள், நிறைய வகைகள் இருக்கிறது. பொதுவான வலி நிவாரண மாத்திரைகளை நீங்களாகவே உட்கொள்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு வந்து விடக்கூடும். எந்த ஒரு வலி இருந்தாலும் ஒரு 10 நாளை 15 நாட்களுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.